My movies are entertainers. ஆமா. I'm very clear Most about of that. them. Yeah. ஆ. Most of them. Whenever I கொஞ்சம் அதை டிவியேட் பண்ணி நான் வேற மாதிரி என்னோட ஆசைக்கு வேற மாதிரி பண்ண போனேன்னு வைங்களேன், ஆடியன்ஸ் ஆர் நாட் ரிசீவிங் தட் மூவி. அப்போ எனக்கு உதாரணமாக யாரை நான் பார்க்குறேன், ரஜினி சார் ஆர் மிஸ்டர் விஜய் இவங்களெல்லாம் பார்க்குறேன். தேர் சச் எ பிக் ஸ்டார்ஸ். தே நெவர் டேக் எனி ரிஸ்க். ரஜினி சார் இன் பிட்வீன் இயர்லியர் கொஞ்சம் 1-2 படம் பண்ணார். முள்ளுமலரும் வாஸ் இனிஷியல் அவரோட பீனிங் ஆஃப் ஹிஸ் கேரியர். அதுக்கப்புறம் உன்கண்ணில் நீர் வழிந்தால் அந்த மாதிரி 1-2 படம், கை கொடுக்கும் கை, இந்த மாதிரி ஒரு மேபி 1 or 2 டைம்ஸ் அவர் கொஞ்சம் எங்கேயோ கேட்ட குரல். ஆமாம், மேபி அந்த மாதிரி 1-2 படம். எங்கேயோ கேட்ட குரல் பஞ்சனனோட ஒரு ப்ரெஷரில் பண்ணார். பட் அவரே சாய்ஸாக எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உன்கண்ணில் நீர் வழிந்தால் அண்ட் கை கொடுக்கும் கை மாதிரி படம் வந்தபோது அது ஒர்க் அவுட் ஆகலைன்னொன்னே ஸ்ட்ரைட்டாக ஐ வென்ட் டு த பாத் வாட் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம். அதுலேருந்து அவர் டிவியேட்டே ஆகலை. சேம் ஆல்சோ ஃப்ரம் மிஸ்டர் விஜய். அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸே அப்படி இருக்கும்போது வி கான் டேக் தட் ரிஸ்க். இன்ஸ்பைட் ஆஃப் தட் நான் கொஞ்சம் வெளியில் போகும்போதெல்லாம் யா ஆக்சுவலாக அதுக்காக நான் போடுற எஃபர்ட் எல்லாம் போட்டு பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கிறது தான் ஆடியன்ஸோட பல்ஸாக இருக்குது. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், நான் கான்ஃபிடன்ட் அபவுட் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் மை மூவிஸ் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிள் பேசிக் ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு ஆர்டர்னு ஒன்று சொல்லுவேன் நான். பிகினிங் டு எண்ட், அதாவது ஒரு சீன்ங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு இது. சீன் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் சீன் அண்ட் த பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் சீன். அந்த தொடர்ச்சியான ஸ்க்ரீன் பிளே, அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸ், குட் சாங்ஸ், நைஸ் ஹியூமர், விஷுவலி அரெஸ்டிங் சாங்ஸ், இந்த மாதிரி எவ்ரி திங். தட்ஸ் மை ஸ்டைல் ஆஃப் மூவிஸ். ரைட். அந்த மாதிரி கரெக்டாக நான் என்னோட படத்தை பண்ணால் அது ஓடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு.